உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கடந்த ஒரு 5 வருஷமாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், இன்றைக்கி கொரோனா வந்தால் என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு, அதுலேருந்து வெளிலே வர முடியாமல் இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல சார், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் வந்தா இல்லை, இன்னும் கஷ்டம்தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எதனால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நிறைய மகர ராசி என்பதுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனால் சில பேருக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது முக்கியமாக யாரெல்லாம் மகர ராசியாக இருக்கீங்க, திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் திருவோணம் தான் பெரிய அடி, கஷ்டம், பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சேஞ்சஸ் வந்துடுமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்குது. அந்த சேஞ்சஸில் அடுத்த நிலை வேறு ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான ஆரம்ப மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே பயிற்சி ஆக போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது. சார் முயற்சிலாம் பண்ணிட்டு தான் சார் இருக்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார், எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, தடங்கள் வருது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை மாறலான்னா முடியல. இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக உண்டு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் முயற்சி அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு தோல்வி இருந்திருக்கு, கிடைக்காமல் இருந்திருக்கு, சில இடத்துல இன்டர்வியூ போயிருப்பீங்க, ரிப்ளையே சொல்லியிருக்க மாட்டாங்க, சில பேர் நாங்கள் ஹோல்டில் வச்சுருக்கோம், கூப்பிட்றோன்னு சொல்லி உங்களை அழகழிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் மகர ராசி தான். எப்பவுமே ஒரு மகர ராசிக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. மற்றவங்களாம் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டால் தாங்கவே மாட்டாங்க. நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போராடக்கூடிய திறன் தான். உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு விடாமுயற்சியான ஒரு குணம் இருக்குது, அதுதான் ஜெயிக்க வச்சிட்ருக்கு. எங்கே சார் அதெல்லாம் இருந்து தான் சார் நிறைய அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனாலுமே அந்த விடாமுயற்சி, என் வாழ்க்கையில் இன்றைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் சார், என்கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணல, நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் மற்றவங்க மாதிரி சோம்பேறி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் மகர ராசி தான். உங்களுக்கு அந்த வெற்றி ரொம்ப தூரத்தில் இல்லை, அது இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சிகள் பண்ணுங்கள். அதுமாதிரி தொழில் பண்ணுறவங்க நிறைய இழந்திருப்பீங்க, வீடு, வண்டி, வாகனம், வாழ்க்கையில் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் பழைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். எல்லாத்துலேயும் நஷ்டம், அசிங்கம், அவமானம். பயங்கரமாக உழைப்பேன் சார், நான் உழைக்கிற மாதிரி யாருமே உழைக்க மாட்டாங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டாங்க, என்ன மாதிரி எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் அப்படிலாம் இருந்து கூட அவங்களாம் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு சார்
பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் தான் பிறந்தேன்னு இருக்கு தெரியல, இவ்வளோ அசிங்கம்லாம் பண்ணணுமா சார் வாழ்க்கையில், இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா சார், ரொம்ப மனவலி இருக்குது, நான் பட்டாலும் பரவாயில்ல, என் மனைவி குழந்தைங்க என் கூட பிறந்தவங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து படுற மாதிரி சில நேரங்களில் நடந்துருச்சு சம்பவங்கள்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நடந்ததை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க, வாழ்க்கையில் சம்பாதிக்க தான் போகிறீங்க. இழந்த பேரை நீங்கள் திருப்பியும் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடச்சி நல்ல சீரும் சிறப்பாக வாழ போகிறீங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான ஆரம்ப மாதம் இந்த பங்குனி மாதம். அதனால தான் முதலே சொன்னேன், உங்கள் சுயஜாதியும் பார்த்துங்க. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு வந்து சனியுடைய வீடு, அது ஆட்சி பெறக்கூடிய வீடு, செவ்வாய் உச்சமாகக்கூடிய ராசி அது. அதனால் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் பண்ணோன்னா நிறைய பேருக்கு நீங்கள் நினச்ச வாழ்க்கையை கொடுக்காது. அதுக்கு வந்து சில கர்ம வினைகளின் காரணம் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில். ஏன்னா நம்ம ராசியை வச்சு சொல்லும்போது எல்லா டைமுமே கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது. அதனால தான் நம்ம வீடியோவில் எப்போவுமே மற்ற தசாபுத்திகள் கோச்சாரம் மட்டும்தான் சொல்கிறோன்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லிக்கிட்டே வரோம். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒன்று முன்னேறிட மாட்டோமா, பழைய மாதிரி மாறிட மாட்டோமா, பழைய மாதிரி பிஸ்னஸ் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். முக்கியமாக மகர ராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் உண்டு. இதை சொல்லுங்கள் சாமி போதும் எனக்கு, இதுதான் சார் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக பண வரவுகள் உண்டு. அந்த பண வரவுகள் வரும்பொழுது நீங்கள் அந்த பணத்தை வாங்கி கொஞ்சம் பிஸ்னஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பழைய கடனையும் அடைச்சிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. திருமண யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, வெளியூர் வெளிநாடு செல்பவர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் இருக்க போது. இதுக்கப்புறம் அடுத்து சித்திரை வைகாசின்னு இருக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் மென்மேலும் உயரக்கூடிய அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. உங்களை முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தோல்வி இருந்தது, தோல்வியில் கஷ்டப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருவீங்க. அந்த நம்பிக்கையை விடாமல் உழைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாதத்திலிருந்தே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.